இன்னைக்கு வந்ததுலயே நம்ம கடை தான் டாப் கடை. ஆமா இல்லனே? ஆமாண்ணே. என்ன விலைக்கு பிடிச்சிருக்கீங்க? இது 40 ரூபா சொன்னாங்க. 40,000 ரூபா சொன்னாங்க. இப்ப என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 37க்கு வாங்கிருக்கோம். 37,000 ரூபா. 37,000 சந்தையில இன்னைக்கு நல்ல ஒரு டாப், நல்ல ஒரு உயரம். ஆனா இருக்கிறதுக்கு வாங்கிருக்கீங்களா இல்ல கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? கோவிலுக்கு வாங்கிருக்கீங்க. கோயிலே நம்ம கடை தான் டாப். நம்ம கடை தான் டாப். கோயில் எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? கோவில்பட்டி கொண்டு போறீங்க. ஆனா இது பல்லு செக் பண்ணீங்களா? ஆமா ஆமா. பல்லு என்ன பல்லுன்னு வந்துச்சு? 4 பல்லு தானா? 4 பல்லுல இந்த அம்சம் இருக்கு என்னன்னா? சரிங்க, நல்ல தெளிவா இருக்கு. மதிப்பு மதிப்பு என்ன கால்குலேட் பண்ணீங்க? 40 கிலோ 45 கிலோ. 40ல இருந்து 45 கிலோ. கிலோ வந்து 1000 ரூபாய் ரேட்டு தான். ஆமா ஆமா. 1000 ரூபாய் ரேட்டு உறுதியா வந்து. ஆனா பல்லு 4 பல்லுங்கும் போது வந்து மதிப்பு நல்ல பெரிய கடாயா இருக்கு. எத்தனை கடை வாங்கிருக்கீங்க? 4 கடை வாங்கிருக்கோம். 4 கடை வாங்கிருக்கீங்க. அந்த வெள்ளை கடை நம்ம கடை தானே? ஆமா ஆமா. அந்த வெள்ளையும் நமக்குள்ளதான். ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கு. இன்னைக்கு பரவாயில்ல, சந்தை நிலவரம் பரவாயில்ல. மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் கடையா பார்த்து வாங்கிருக்கீங்க. சந்தையிலே நம்ம கடை தான் பெரிய கடை, கோயிலையும் நம்ம கடை தான் பெரிய கடை. சரிங்க. காய் அடிச்ச கடையா காய் அடிக்காத? காய் அடிச்ச கடை. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? அவங்க 27 சொன்னாங்க. சரிங்க. 21,500 வாங்கிருக்கீங்க. 21,500 வாங்கிருக்கீங்க. 1,500 வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு இந்த ஆட்டுக்கு? சந்தை நிலவரம் பரவாயில்ல. இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல. அதாவது எத்தனை கடை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? என்ன காரணத்துக்காக வாங்கிருக்கீங்க? ஒரு கடை தான் கோயிலுக்கு. ஒரு கடை கோவிலுக்கு வாங்கியாச்சு. என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணீங்க இதை? நாங்க 24 கிலோ இருக்குன்னு பார்த்தோம். 24 கிலோ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. 24 நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? அவங்க ஒண்ணும் சொல்லல. அவங்க எதுவும் சொல்லல. எதுவும் மதிப்பு எதுவும் சொல்லலையா? மதிப்பு சொல்லல. இது பல்லு போட்டுட்டா பல்லு போடலையா? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. ஆனா கோவிலே நம்ம கடையா தான் டாப்பான கடையா இருக்கும் போல நல்ல தெளிவா இருக்கு. என்னைக்கு கோயில் கொண்டு போறீங்க? வர்ற புதன்கிழமை. புதன்கிழமையா? சரிங்க. இப்போ வந்து ஒண்ணுதான் வாங்கணும்னு நினைச்சு வந்துருக்கீங்க. எத்தனை மணிக்கு சந்தைக்குன்னு வந்தீங்க? புதியமுத்தூர் சந்தையை நோக்கி 7 மணிக்கு வந்தாச்சு. 7 மணிக்கே வந்துட்டீங்க. எத்தனை கடை அந்த மாதிரி பாத்துட்டீங்க? 4-5 பார்த்தோம். 4-5 பாத்தீங்க. அதுல இது பிடிச்சிருக்கு. ஆமா. ரேட் அஃபோர்டபுளா அமைஞ்சுதா? ஆமா. நீங்க சந்தை நிலம் கூடவா குறைவா? பரவாயில்ல. மக்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. பொட்டக்குட்டியா வாங்கின மாதிரி இருக்கு. மூணுமே குரால் தானா? ஆமா, மூணுமே குரால் தான். என்ன விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க? நாங்க 21 ரூபாய்க்கு வாங்கலாம். 21. ஒரு குட்டி 7,000 ரூபாய் கணக்கு வந்துட்டு. 7,000 ரூபாய் கணக்கு. ஒரு குட்டி 7,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. லாபம் இன்னைக்குன்னு எடுக்க? லாபம் எடுக்குமோ இல்ல, இது வந்து ஒரு கேந்தி ஒரு போதையில நாங்க வாங்கி. அதானே கேட்க. அண்ணன் தெளிவா எடுத்துக்கிறீங்க. அதாவது இது லாபம் எடுக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த கலர் வாங்கணும் அப்படின்னு ஆசை. நமக்கு எந்த ஊர்னு? நமக்கு புதியமுத்தூர் தான். ஆமா. அதாவது சொல்லுங்க, இந்த மாதிரி எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? இதே மாதிரி இப்பதான் முத வாட்டி ஒரு இதுல பிடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்து மேலும் வளர்ப்பீங்க. ஆனா அதாவது சொல்லுங்க, அண்ணனையும் நம்ம மேன்மேலும் வீடியோ எடுக்கணும். இப்ப இந்த குட்டியோட ஸ்பெஷலை சொல்லுங்க. ஸ்பெஷல்னா நல்ல நீலவளம், இது நல்ல கலரு. வேற என்னெல்லாம் பார்த்து வாங்கிருக்கீங்க? அதாவது இந்த 2 குட்டி ஆடோட பிள்ளை, 3 குட்டி ஆடோட பிள்ளைம்பாங்க. அந்த மாதிரி எதுவும் பாத்தீங்களா? அந்த பிள்ளை எல்லாம் பாக்கல, தாயாடுகளை பாக்கல. அதாவது பார்க்காம சொல்லக்கூடாது. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்ப இதை வாங்கிருக்கீங்க, ஒரு 21,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. லாபம் எடுக்காட்டாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா வீட்டுக்கு கொண்டு போனாலும் பதில் சொல்லணும்ல. இந்த குட்டி வந்து என்ன விலைக்கு வாங்கியிருக்க? 21,000 ரூபாய். அப்பனா இது லாபமா? தேட்டும் பெரிய ஆள்கிட்ட போய் சொல்லிதான் வழங்கணும். 15 ரூபாய் வாங்கினா 18 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் 35 சொன்னாங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? என்ன 35 சொன்னா? சரிங்க. நாங்க 25 ரூபான்னு சொல்லி வாங்கணும். 25 ரூபான்னு சொல்லி வாங்கிருக்கீங்க. இது பல்லு எப்படின்னு? இது பல்லு சேர்ந்துட்டு. பல் சேர்ந்த கடாய். ஆமா. ஆட்டுக்கு. இந்த தோரணை தான் ஆட்டுக்கு என்ன? ஆமா ஆமா. இது என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் பார்த்து வாங்குறீங்க? மூலிகாதான் வாங்கிருக்கீங்க. காரணம் மூலிகாதான் இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஆட்டுல போட்டா நல்ல மரி நல்லா தெளிவா இறங்கும். ஆமா. சரிங்க. வேற என்ன ஸ்பெஷல் எல்லாம் உண்டு? அதாவது குட்டி இதே மாதிரியே பிறக்கும். இதே அம்சத்துல பிறக்கும். இந்த மூலிகாதிலே பிறக்கும் இல்லையா? இல்ல, இலக்காதும் பிறக்கும், மூலிகாதும் பிறக்கும். 2 பிறக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 25,000 ரூபாய். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? நீ சந்தை நிலைமை எப்படி? இன்னைக்கு சந்தை நிலைமை கொஞ்சம் சௌரியம் தான். சந்தை நிலைமை சௌரியம் தான். மக்கள் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதாவது பல் சேர்ந்த கடாய் வாங்கிருக்கீங்க, வயசான கடாயும்பாங்க எல்லாரும். நீங்க அதை துணிஞ்சு வாங்கிருக்கீங்க எப்படி? ஏன்னா இது ஒரு 2 வருஷம் இருந்தா போதும். 2 வருஷம் வச்சிருந்தா போதும். அந்த காசை தந்துரும். ஆமா. அந்த 25,000 ரூபாய் நம்ம கொடுத்தோம். 5 மரி தான். 5 மரியோட காசு தான். ஆமா. அதாவது ஒரு குட்டி 5,000 ரூபாய் கணக்கு சொன்னாலும் 5 மரி. இந்த ரகத்துல இறங்கிட்டுனா போதும். ஆமா. இது 2 வருஷம் ஆட்டுகள் நல்லா உழுமா? இது போனோன்னு என்னென்னலாம் பண்ணணும்? நம்ம ஆட்டோட சேர்க்கறதுக்கு முன்னால என்னென்ன பண்ணுவீங்க? என்னென்ன ஒண்ணு பண்ணணும்? அப்படி கொண்டு விட்டா அப்படியே கொண்டு விட்டுறலாம். தடுப்பு எதுவும் போட வேண்டாமா? எதுவுமே போட வேண்டாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஆனா கிடா ஆட்டுக்கான கடாயா கோயிலுக்கு வாங்கி? ஆட்டுக்கான கடா. ஆனா ஆட்டுக்கு என்னென்ன இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, கலர் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. சரிங்க. பொருள் நல்ல பொருள். 2 பல்லு கடாய். 2 பல்லு தான் ஆகுதா? 2 பல்லு தான். சரிங்க. என்னென்ன அம்சம்லாம் பார்த்து சூஸ் பண்ணீங்க? கொம்பு. சரிங்க. கால்கணம், வால்சரம். ஆட்டோட நல்ல இந்த லென்த் இருக்கு. 2 வயசுல வந்து இந்த கடாய் இந்த சைஸ்ல இருக்குன்னா. ஆனா 2 பல்லுனா 2 வயசா 1 வயசா? 1.5 வயசு தான். சரிங்க.
2 பல்லுல இந்த கணா இருக்குன்னா இன்னும் 4 பல்லு 6 பல்லு அப்படிங்கும் போது கிடாய் இதோட மீறி வரும். முகமும் நல்ல முக லட்சணமான இது வந்து கிளிமுகம்னு சொல்லுவாங்க. நம்ம வெறும் கலருக்காக மட்டும் பார்த்துட்டு கிடாயை கழிச்சோம்னா சரிங்க பொருள் வந்து நமக்கு தரமான அம்சத்தெல்லாம் விட்டுருவோம். ஓகேங்க. கலர் வந்து இந்த கலர் கிடாய எந்த ஆட்டுல போட்டா நல்ல குட்டி இறங்கும்? இந்த கலர் கிடாய வெறும் பிள்ளைப்போர்ல போடணும். பிள்ளைப்போர்னா என்ன கலர் சொல்றீங்க? வெள்ளையில செவலையா? வெள்ளையில திக்கு செவலையா இருக்க கூடாது. சரிங்க. லைட் செவலையா இருக்கணும். லைட் செவலையில போட்டோம்னா இது நல்ல தரமா இருக்கும். நீங்க அதை கணக்கு பண்ணி வாங்கிட்டு தான் போறோம். சரிங்க. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப அனுபவம் இல்லாதவங்க வந்து வாங்கும்போது ஆட்டுக்கு கிடா தேர்வு செய்யணும். அனுபவம் இல்லாதவங்க வந்து வாங்கினாங்கன்னா என்ன செஞ்சு வாங்கணும்? இப்போ மெயினா வந்து புளியம்போர் கிடாய புளியம்போர் ஆட்டுல போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு செவலை குட்டி இதே மாதிரி முக்காவாசி இல்ல முழு செவலை வரும். முழு செவலை பிறந்து. சரிங்க. நீங்க புளியம்போர் கிடாய் வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட பிள்ளைப்போர் இருக்கணும். சரிங்க. கரும்போர் இருக்கணும். சரிங்க. அப்படி கிடாயில போட்டீங்க ஆட்டுல போட்டீங்கன்னா உங்களுக்கு தரமான குட்டி பிறக்கும். அதாவது அது வெள்ளப்போர் ஆட்டுல போடணும். சரிங்க. வெள்ளப்போர் இல்ல வெள்ளக்கடா கரும்போர்ல போட்டா கூட உங்களுக்கு புளியம்போர் குட்டி இறங்கும். சரிங்க. ஆனா புளியம்போரை போட்டீங்கன்னா செவல கலர்ல. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. தெளிவா ஒரு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சூப்பர். காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா? காய் அடிச்ச குட்டி தான். இது என்ன கால்குலேட் பண்ணி வாங்கிருக்கீங்க? என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 23 சொன்னதா 18,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பல்லு போட்டதா பல்லு போடாதா? 2 பல்லு. கோயிலுக்கு வளப்புக்கு எப்படி வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க. இப்போ ஒரு எஸ்டிமேட் போட்டு வந்துருப்பீங்க இந்த விலைக்கு குட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன விலைக்கு நீங்க நினைச்சீங்க? 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு. சரிங்க. 18 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 2000 கம்மியா கிடைச்சிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நிலவரம் கம்மின்னு சொல்லலாமா? இது என்ன எடை கால்குலேட் பண்ணீங்க? நாங்க ஒரு 25 கிலோ கணக்கு. சரிங்க. இது என்ன மதிப்புனா வரும்? மதிப்பு கரெக்டா 23 கிலோ உறுதியா வரும். இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி? பரவாயில்லாம இருக்கு. மக்கள் வந்து வாங்கலாம். நல்ல முறையில கொட்டி வந்து வாங்கலாம். 2 பல்லு நல்ல தோரணை. என்னைக்கு நான் கோயிலுக்கு கொண்டு போறீங்க? 3 மாசம் வளர்த்து கொண்டு போவீங்க. 3 மாசம் இதை வளர்க்கணும்னா தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா? இல்ல போட வேண்டாம். ஏன் இந்த பெரிய கிடாங்கிறனாலயா? பெரிய கிடா வேணும்னா நம்ம வீட்டுல போட்டுக்கலாம். சரிங்க. வேணும்னா போட்டுக்கிட்டா போதும். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். போட்டு வாங்கியிருக்கேன். சரிங்க. ஆனா நான் 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்க. அவங்க 17 ரூபா சொன்னாங்க. ஆமா. 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆமா. சரிங்க. ஆனா நான் 15 கிலோ மதிப்பு போட்டு வாங்கிருக்கேன். சரிங்க. 15 கிலோ இது வருமா? வரும். இது காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டி? காய் அடியாத குட்டி. இப்போ ஆட்டுக்கா கோவிலுக்கா எப்படி? பள்ளிவாசல் போகுது. ஆமா. அதாவது நமக்கு என்ன இட மதிப்பு தேவைப்பட்டுச்சு? நான் வந்து ஒரு 17 கிலோ இருந்து மதிப்பு போட்டு வாங்கிருக்கேன். அதாவது இட மதிப்பு உங்களுக்கு, அதாவது கறி மதிப்பு 17 கிலோ வேணும். 17 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிருக்கீங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் இப்போ ஒரு அரை மணி நேரத்துல வந்தேன். சரிங்க. சீப்பா கிடைச்சது. சரிங்க. பிடிச்சி வாங்கிட்டேன். சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சது அண்ணனுக்கு. சரிங்க. நல்ல தோரணையான கிடாய். ஆமா. வைப்பா இருக்கு போகுது. எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? ஒரு குட்டி தான் வாங்கணும்னு நினைச்சு வந்து அமைப்பா கிடைச்சிட்டு இன்னைக்கு லாபம் தான். ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். நல்ல தெளிவான குட்டி தானே? ரெண்டுமே பால்குடி குட்டி தான். கொஞ்சம் பக்கம். ஆனா இப்போ இது என்ன எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இந்த குட்டி? ஒரு வாரம். சரிங்க. 10 நாள் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி. இப்போ வந்து இதை வாங்கிட்டு போறவங்க எவ்வளவு நாள் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்? 5 மாசம் வளர்த்தா போதும். 5 மாசம் வளர்க்கணும். 5 மாசம்னா எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியிருக்கும்? எப்பயில இருந்து இற சாப்பிடும்? 3 மாசத்துக்கு கொடுத்தாச்சு. சரிங்க. 3 மாசம் உறுதியா பால் கொடுக்கணும். இது எப்படி எந்த மாதிரி விலை கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை? சரிங்க. அவங்க 2,500 வரை கேட்குறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஃபைனலாக கொடுக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க? 2,300 கொடுக்கலாமா? 2,500 கொடுப்பீங்க. 2,300 கேட்குறாங்க. 2,500 கொடுக்க போறீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வாங்கியிருக்கிறீங்க 15 ரூபா. 15,000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு கொடுத்தாங்க? அவங்க 17 ரூபா சொன்னாங்க. சரிங்க. வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியிருக்கும் இதை? சரிங்க. ஆட்டுக்கா? வளர்க்கதான் வாங்கிட்டு போறீங்க. இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இதுல வளர்த்தான் தெரியும். மொத வாங்கியிருக்கீங்களா? சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சின்ன கிடா குட்டி வாங்குற மாதிரி இருக்கு. இது யாருக்கே நம்ம வீட்டுல ஆடு கிடக்கு. சரிங்க. கரைச்சு போட்டு. சரிங்க. அதுக்கு இதை சேர்த்து விட்டுறேன். ஆனா கரைச்சு போட்டுட்டுன்னா இப்ப சேர்த்துன்னா எப்படி சேர்த்து விடுவீங்க? இல்ல அது அந்த கிடா என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கீங்க? 25 ரூபா சொன்னாங்களே. சரிங்க. இது காய் அடிச்ச கிடாயா? காய் அடிச்ச கிடாய். இது என்ன மதிப்பு வரும்? இட மதிப்புன்னு பார்த்தா என்ன மதிப்பு வரும்? 25 கிலோ இருக்கும். 25 கிலோ வரும். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் சௌரியம் தான். சந்தை நிலவரம் சௌரியம் தான். எத்தனை குட்டி இந்த மாதிரி பாத்துருப்பீங்க?
நான் 7 குட்டி பார்த்தேன். 7 குட்டி வாக்குல பாத்தீங்க. எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? 2 வாங்கணும்னு நினைச்சோம். 2 வாங்கணும்னு நினைச்சீங்க. 1 தான் வாங்கியிருக்கீங்க. இன்னொன்னு ஏன் காரணம் வாங்கலையா? விலை 35,000 சொல்றாங்க. இதே மாதிரி இதே மாதிரியே 37,000 சொல்றாங்க. ஆனா எல்லாரும் இன்னைக்கு விலை கம்மிங்காங்க, நீங்க விலை கூடாங்க. எது உண்மை? விட்டு தர மாட்டாங்களா? விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? சிரியந்தூர். சரிங்க. இப்போ வந்து 2 குட்டி வாங்கணும்னு நினைச்சீங்க. இன்னும் ஒரு குட்டிக்கு என்ன செய்வீங்க? இன்னும் அடுத்த வாரம் வரணும். அடுத்த வாரம் தான். இப்போ எப்போ உங்களுக்கு கோயிலுக்கு தேவைப்படுது? இந்த மாசம் கடைசி வெள்ளி. அடுத்த மாசம் கடைசி வெள்ளி. இந்த மாசம் கடைசி வெளியில குட்டி தேவைப்படுது. என்ன மதிப்புல எடுக்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? என்ன ஏதோ நான் 20 ரூபாய்க்கு மதிச்சேன். சரிங்க. இது 17 ரூபாய்க்கு முடிஞ்சு. 17 ரூபாய்க்கு முடிஞ்சு. 3000 ரூபாய் கம்மி தான். ஆமா. அதாவது கொஞ்சம் தோதா கிடைச்சோன்னே இது வாங்கியாச்சு. அடுத்த குட்டி கொஞ்சம் பார்த்து பிடிச்சது, ரேட் அமையல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். மொத்தம் 6 குட்டி வாங்கியிருக்கீங்க. எல்லாம் கிடா குட்டியா வாங்கியாச்சா? ஆமாண்ணே. இது கோயிலுக்கா வளர்ப்புக்கா? கோயிலுக்கு. கோயிலுக்கு மொத்தம் 6 குட்டி வாங்கியிருக்கீங்க. என்னைக்கு கோயில் கொண்டு போறீங்க? இப்ப கோயில் நேரடியாக கோயில் தான். நாளைக்கு கோயில் கூட. நாளைக்கு கோயில் கூட. அங்க 2 நிக்கி, இங்க 2 நிக்கி, அதுல ஒரு 2. எல்லாம் காய்டிச்ச குட்டியா காய்டிக்காத குட்டியா? அது தெரியல, மாமாக்கு தான் தெரியும். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கிருக்கோம். வெயிட் பண்ணி தான் வாங்கிருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. கால்குலேட் பண்ணிருக்கீங்க. அது ஒரு 25 ரூபா 30 ரூபாக்குள்ள. 25 ரூபால இருந்து 30 ரூபாக்குள்ள வாங்கணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர்.